ஜெம் டிவி நேயர்கள் வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதாவது இன்னைக்கு நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, இப்போ வந்து 2026 எலக்ஷன் வரப்போற இந்த டைம்ல வந்து எல்லாருமே வந்து அந்தந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம்ல வந்து டிவிகே வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்க போகுது. அது நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்டா இதே தான்டா எல்லாரும் சொல்றீங்க. சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனா டிவிகே வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் பண்ணா மட்டும் போதும். அப்படின்ற மாரி ஒரு தகவலோட வெளிய வந்திருக்கு. அதாவது அதிமுகல இருந்து டிவிகேட்ட கேட்டதாகவும், டிவிகேல இருந்து எனக்கு இந்த ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாகவும், அது மட்டும் கிளியர் ஆச்சு அப்படின்னா, மேபி நான் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் ஒரு தகவல் ஒண்ணு வெளிய வந்திருக்கு. அது என்ன கேட்டாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. 2026 எலக்ஷன் வரப்போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு மாசக்கணக்குல, அதான் மாசக்கணக்கு 2, 3 மாச கணக்கு தான் இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதாவது பிப்ரவரி மாசம் எப்படியும் எந்த மந்த்லன்னு சொல்லி டிசைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஜனவரிக்குள்ள வந்து யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த ஒரு கட்டத்துல தான் நம்ம இப்ப இருக்கோம். அதாவது ஜனவரில ஃபிக்ஸ் பண்ணி பிப்ரவரியில வந்து என்னைக்கு வந்து எலக்ஷன் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போறது தான். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அதே இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப யார் கூட கூட்டணி வைக்க போறா? இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப வந்து இவ்வளவு நாளா வந்து இந்த கூட்டணிக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இதுவரைக்கும் பிரச்சனையே வந்தது கிடையாது. கூட்டணி மேட்டர பத்தி இந்த அது வந்து ஒரு மாரி ஃபிக்ஸ்டு. அதாவது அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி. அந்த மாரி திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அப்படின்ற மாரி ஃபிக்ஸ்டா இருந்தது தான் இந்த கூட்டணி விஷயம். ஆனா இப்ப வந்து எல்லாருமே கூட்டணி பேசுறோம். ஏன் காரணம் அப்படின்னா, தாவேகான்ற இந்த ஒரு கட்சி வந்ததுனால மட்டும் தான். அதாவது தாவேகாவும் தேமுதிகவும் கூட்டணின்றாங்க. தாவேகாவும் பிஜேபியும் கூட்டணின்றாங்க. தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணின்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து தாவேகாவும் காங்கிரஸும் தான் கூட்டணி அப்படின்ற மாரி எல்லாருமே ஒரு மாரி ஃபிக்ஸ்டா இருக்காங்க. ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இதுவரைக்கும் நடந்த மாநாட்டுல எந்த மாநாட்டிலயாவது விஜய் அவர்கள் வந்து அதிமுகவை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்ல வந்து ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இல்ல எம்ஜிஆர் அவர்கள பத்தி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? கருணாநிதி அவர பத்தி பேசியிருக்காரு. ஸ்டாலின் அவர பத்தி பேசியிருக்காரு. திமுகவ பத்தி பேசியிருக்காரே தவிர, இன்னும் வந்து ஒரு தடவ கூட அதிமுகவ பத்தி அவர் பேசவே இல்ல. இது யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா இந்த இடத்துலயாவது? என்ன அவரு எதுவும் பேசாமலே இருக்கிறாரே! அப்படின்னு சொல்லி யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, எல்லாம் இந்த திமுக தீய சக்தி அப்படின்றத அப்படி ஃபோக்கஸ் பண்ணதுனால, நீங்க வந்து ஓகே. அப்போ வந்து திமுகன்னு சொல்லி எல்லாரும் போறதுனால, ஏன் இன்னும் வந்து இவங்க வந்து அதிமுக பத்தி எதுவுமே பேசவே இல்ல? அப்படின்றது வந்து நம்ம இதுவரைக்கும் கரெக்ட்டா யோசிக்கவே இல்ல. இல்லையா? அந்த மாரி வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சேலத்துல வந்து பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு. அந்த பிரஸ் மீட்ல இருந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அதாவது திமுக ஆட்சிய வந்து உடைக்கிறதுக்காக ஒத்தை கருத்துடைய ஒரு சில கட்சிகள் வந்து எங்களோட சேரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒத்தை கருத்துடைய ஒரு சில கட்சிகள். ஓகே. அப்படி நம்ம எடுத்தாலும், அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் இனிமேலு திமுகவால ஆட்சியே பிடிக்க முடியாது. திமுக இருக்கக்கூடிய கடைசி ஆட்சி இந்த ஆட்சி தான். இனிமேல் வர வாய்ப்பே இல்ல. அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அப்படி ஒத்தை கருத்துடைய கட்சி யாரோடது அப்படின்றது தான் இப்ப எல்லாருக்குமே கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் வெளிய வந்ததுக்கு அப்புறமே தாவேக்கால இருக்கிற நிர்மல்குமார் அவரு வந்து பதில் அளிக்கிறாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வந்து தாவேகா வந்து கூட்டணி போடணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது எங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து நின்னா முதலமைச்சர் தொகுதியில தான் நிப்பாரு. தொகுதின்ற பாருங்க. நின்னா முதலமைச்சர் வேட்பாளரா தான் நிப்பாரு. சைடுல இந்த எம்எல்ஏ, எம்பி டைரக்ட்டா முதலமைச்சர் தான். எம்எல்ஏ கிடையாது, மினிஸ்டர் கிடையாது, எம்பி கிடையாது, எதுவுமே கிடையாது. தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாரி டைரக்ட்டா வந்து நாங்க வந்து சிஎம் தான் நிப்போம் அப்படின்ற மாரி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எங்க கட்சி எதிரியோடையோ, இல்லை கொள்கை எதிரி யாரு? பிஜேபில. ஏன்னா பிஜேபின்றது வந்து ஃபர்ஸ்ட்டுல சொன்னாங்க. விக்கிரவாண்டியில சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் எங்கேயும் கேட்கல. பிஜேபின்ற வார்த்தையே வரல. யார்ட்டருந்தே வரல. யார்ட்டருந்து வருதோ இல்லையோ, முக்கியமா வந்து தலைவர் விஜய் அவர்கிட்ட இருந்து வரல. அதாவது கட்சி எதிரி கூடயோ, இல்லன்னா கொள்கை எதிரி கூடயோ வந்து நாங்க வந்து கூட்டணி போட மாட்டோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து என்டிஏல வந்து யாரோட கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏடிஎம்கேவும், பிஜேபியும். ஒருவேளை நிர்மல்குமார் சொல்லியிருக்காரே தவிர, இன்னும் விஜய் வாயிலிருந்து எதுவுமே வரல. இன்னமும் விஜய் வந்து ஏடிஎம்கேவை இதுவரைக்கும் ஆட்சியில வந்து எந்த ஒரு வார்த்தையோ, இல்ல எது அவங்கள பத்தி கிண்டல் பண்ணியோ எதுவுமே பேசல. ஏன் அது திமுகவுங்க பாட்டிலுக்கு ₹10 அப்படின்னு பாடுனவர் வந்து இன்னும் அதிமுகவுக்கு எந்த ஒரு பாடலும் எழுதல. அதே மாரி திமுக வந்து திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னவர் அதிமுக பத்தி எதுவுமே பேசல. இதுலயே மைல்டா டவுட் வர ஆரம்பிச்சுச்சு. அதாவது இவர் திருவாரூர்ல வந்து மாநாடு நடத்தினப்பே மாநாடுன்றேன். அதாவது இந்த ரோட் ஷோ பண்ணாங்கல்ல, அப்பவே வந்து இவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வந்து பேசினதாகவும், போன் மூலியமா தொடர்பு கொண்டதாகவும் ஏகப்பட்ட தகவல் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது டிவிகே வந்து தூய சக்தி கிடையாது. இது வந்து கலப்பட கட்சி.
அதாவது இது வந்து ரொம்ப கலப்படமா இருக்கு அப்படின்ற மாதிரி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா முன்னாள் அமைச்சர் கோபி முனுசாமி இவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இது வந்து தூய சக்தி கிடையாது. தீய சக்தி தூய சக்தி ஆமா தூய சக்தி. டிவிக்கு வந்து தூய சக்தி கிடையாது. இது வந்து வந்து ஒரு கலப்பட சக்தி அப்படின்ற மாதிரி, இது வந்து கலப்படமான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி அவர் வந்து கலாய்க்கிறதாகவும், அதை கண்டிச்சு வந்து இவர் போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க வந்து டிஎம்கே தீய சக்தின்னு சொன்னா, டிஎம்கே தீய சக்தின்னு சொன்னா எதுக்கு வந்து அதிமுக கோவம் வருது, எதுக்கு ஏடிஎம்கே கோவம் வருது, அப்ப நீங்க லிங்க்ல இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு லாஜிக்னு தெரியல. ஏன்னா வந்து தாவேகாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு அன்லாஜிக்கலா தான் அவங்க வந்து பேசுவாங்க. அதே மாதிரி டிஎம்கேவை கேள்வி கேட்டால் அவங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்டிருந்தாரு. லைக் வந்து இது வந்து முன்னாள் அமைச்சர் சொன்னதுக்காக இப்போ கட்சி அவர் களங்கப்படுத்துற மாதிரி பேசியிருக்கிறதாகவும் ஒரு சில பேர் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிவிக்கே யாரோட கூட்டணி வைக்க போறது அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக சுயேட்சையா நின்னாங்க அப்படின்னா ஜெயிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். கூட்டணி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்காக டெல்லியில இருந்து எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அமித்ஷா வந்து இங்க வரப்போறாரு, முக்கியமான 3 மினிஸ்டர்ஸ் வர போறாங்க. அதனால வந்து எல்லாமே பரபரப்பா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏடிஎம்கே வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல அப்படின்றத. அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கூட்டணி போட வாய்ப்பு இருக்கா? அப்படி கூட்டணி போட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதா? அப்படின்ற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.